அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. மாஞ்சோலை தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் ஒரு இயற்கை எழில் மிகுந்த இடம். திருநெல்வேலியில் இருந்து சுமார் 57 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இந்த இடத்தை 3 மணி நேர பயணத்தில் அடையலாம். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களை ஒத்ததுதான் இந்த மாஞ்சோலை பகுதியும் என்றாலும் கூட களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் மற்றும் காப்பு காடுகள் அதிகம் இருக்கும் பகுதி என்பதால் தீவிரமாக சுற்றுலா பயணிகள் வந்து போகும் இடமாக இது இல்லை. அது மட்டுமின்றி இந்த மாஞ்சோலை பகுதியை அடைய பல கொண்டை ஊசி வளைவுகளை தாண்டி மணிமுத்தாறு அருவி வழியாக மிகவும் குறுகலான மலைப்பாதைகளின் வழியே சென்று 3500 அடி உயரத்தில் உள்ள மாஞ்சோலையை அடைய வேண்டும். மாஞ்சோலைக்கு அடுத்து 5 முக்கியமான ஊர்கள் அங்கே உண்டு. மாஞ்சோலை உட்பட அதற்கும் உயரே அமைந்திருக்கும் காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து, குதிரைவெட்டி என்று இந்த 5 பகுதிகளிலும் தேயிலை தோட்டம் அமைந்திருக்கிறது. தற்போது குதிரைவெட்டி தேயிலை தோட்டம் மூடப்பட்டு அங்கு பணிபுரிந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஊத்து பகுதிக்கு மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். தேயிலை தோட்டத்தின் வரலாறை பார்ப்பதற்கு முன்பாக மாஞ்சோலை என்றதும் நினைவுக்கு வரும் இன்னொரு வரலாறையும் நினைவு கூர்ந்து விட்டு பிரச்சனையின் மையக்கருவிற்கு பயணிக்கலாம். துப்பாக்கி தோட்டாக்கள், கழுமரம், தூக்கு கயிறு, மின்சார நாற்காலி என்ற கொலை கருவிகளின் வரிசையிலே நதியையும் ஒரு கொலை கருவியாக பயன்படுத்த முடியும் என்ற அரச சாதனை நிகழ்ந்த இடம்தான் தாமிரபரணி என்பார்கள் வரலாறு அறிந்தோர். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் கூலி உயர்வு, பெண்கள் பணியில் இருக்கும் போது மகப்பேறு காலங்களில் விடுப்பு, 8 மணி நேர வேலை, மேலும் முன்பு கைது செய்யப்பட்ட 652 தொழிலாளர்களின் விடுதலை ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான தமிழ் மாநில காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், இஸ்லாமிய அமைப்பினர் தலைமையில் பேரணியாக ஜூலை மாதம் 23ஆம் தேதி 1999ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் சென்று மனு கொடுக்க பேரணியாக வந்தனர். வழிநடத்தி வந்த அரசியல் கட்சி தலைவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்குள் அனுமதிக்க காவல்துறை மறுத்தது. ஆகையால் காவல்துறைக்கும் மக்களுக்கும் மோதல் ஏற்படவே காவல்துறை திடீரென்று தடியடி நடத்தியது. காவல்துறையின் தாக்குதலை எதிர்பாராத மக்கள் நிலைகுலைந்து சிதறி ஓடினார்கள். தாக்குதல் நடைபெற்ற இடத்தில் ஒருபுறம் சுவர் எழுப்பப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், மறுபுறம் தாமிரபரணி ஆறு. தப்பிக்க வழிதேடி பெருவாரியானோர் தாமிரபரணி ஆற்றுக்குள் குதித்து தப்பிக்க முயன்றதில் 1.5 வயது குழந்தை விக்னேஷ் உள்ளிட்ட 17 பேர் மரணமடைந்தனர். மேலும் அரசு அதிகாரிகள் மற்றும் பத்திரிகையாளர்கள் என்று 500க்கும் மேற்பட்டோர் இதில் காயமடைந்தனர். ஏழை பாமர மக்களை, தலித் மக்களை, சிறுபான்மை மக்களை, கிறிஸ்தவ மக்களை இந்த அளவுக்கு துன்புறுத்தியது கண்டிக்கத்தக்கது. ஏன்னா எங்களுக்கு சுதந்திரமே கிடையாது. நாங்க எதையும் கேட்க முடியலாங்க. ஒரு பஸ் ஸ்டாப்ல, எங்க ஊர் பஸ் ஸ்டாப்ல எத்தனையோ முறை நாங்க முறையிட்டாச்சு. அந்த பஸ் நிப்பாட்ட மாட்டோம். யான்னு கேட்டா நீ எஸ்சிங்க, நீ எஸ்சி, உனக்கு என்ன பஸ் வேண்டி கிடைக்கு. இவர் தான் இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் ஜாதி வளர்த்தது. பாம்பை விட்டு பாப்பான கொல்லுன்னு ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுத்தது இவர் தான். இந்த நாட்டில் முதுகுளத்தூர் கலவரத்தை ஜாதி ஆக்குனது இவர் தான். நீங்க அதே மாதிரி இப்ப அவருடைய பதில பாருங்க. கலெக்டரையும் டிஐஜியும் மாத்தணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதுக்கு அவரு சொல்ற பதில், கலெக்டரையும் டிஐஜி மாத்தினா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கொதிப்படைந்து விடுவார்கள். அப்போ தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் அல்லது தவறு செய்கின்ற தனிநபரோ எந்த ஜாதியை சேர்ந்தவங்க கணக்குல தான் இப்போ நடவடிக்கை எடுக்க முடியுமா? இந்த வயசுல இவ்வளவு சின்ன புத்தி அவருக்கு வரலாமா? ஜாதியை சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சின்ன புத்தி. மிக பெரிய துயரமான, கொடுமையான, கொடூரமான சம்பவம். இப்படியான இரத்தக்கரை தோய்ந்த வரலாற்றை தன்னகத்தே கொண்டவர்கள்தான் இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். இவர்களுக்குத்தான் இன்று மற்றொரு வாழ்வாதார பிரச்சனை வந்திருக்கிறது. பேசப்பட வேண்டிய ஆனால் பேசப்படாமல் இருக்கும் அவர்களின் பிரச்சனையை அவர்களின் குரலில் பேசுகிறது உங்கள் 4th எஸ்டேட் தமிழ். இன்னைக்கு நாளைக்கு அனுப்புனாங்கன்னா, கம்பெனி அனுப்புனாங்கன்னா எனக்கு ரேஷன் வாங்க முடியாது. நம்ம ஹோட்டல் மாஸ்டர்
நான் ஒரு கடையில் போய் வேலை செஞ்சுருவேன். பாய்க்குள்ள மக்கள் என்ன செய்வாங்க, ஒன்றுக்கு ஒருத்தருக்கு வேலை தெரியாது. ஒரு நபருக்கு 10 லட்சம் வேணும். வீடு இல்லை எங்களுக்கு. கவர்மெண்ட் வீடு ஏதாவது பார்த்து செய்யணும். 4 தலைமுறையாக நாங்கள் உழைச்சி கொடுத்துருக்கோம். ஒரு பேப்பர் அதுமா வாய்மொழியா இந்த வயசுல இவ்வளவு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதிகபட்சம் 3 லட்ச ரூபா தான். 1 லட்சம் 10,000 வாங்குற நிர்வாகிகள் இருக்கு, அது தொழிலாளர் இருக்கிறாங்க. 4 கலைஞர்கள் ஜெயலலிதா எடப்பாடியில் ஸ்டாலின் வரையே பட்டா கொடுத்துருக்காங்க. அந்த பட்டாவுக்கு இதுவரை நாங்கள் இடத்த பார்த்ததே கிடையாது. இந்த மாஞ்சல குரூப் 5 எஸ்டேட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பட்டா இருக்குது. அந்த இடத்த போனால் திரும்பி அந்த இடம் இல்லைங்கிறாங்க. எங்களுக்கு வீடு எதுவும் கிடையாது, எங்கேயுமே இடமும் கிடையாது. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே இங்கே தான் இருக்குது. மனநிலை கஷ்டமாக தான் இருக்குது. இந்த இவ்வளோ நாங்கள் குளிர்க்குள்ளே இருந்து பழகிட்டோம். வெயிலுக்குள்ளே போய் பழக்கம்ல. 98 53 ரூபா சம்பளம். 98 ஸ்ட்ரைக்கு அப்புறம் தான் 150 ரூபாய் சம்பளமே ஆச்சு. பிள்ளைகள் இருக்காங்கல்ல, எந்த இடமே கிடையாது. பிளாட்ஃபார்மில் தான் படுக்கணும். பணம் கொடுத்தா ஒத்துக்கிடுவோம். அவங்க கொடுக்குற பணம் எங்களுக்கு 1 சென்ட் இடம் வாங்குறதுக்கு தான் இருக்குது. இடம் வாங்குறதுக்கு தான் இருக்குது. 99 வருஷம் அரசுலேருந்து நாங்கள் எந்த நன்மையும் அடையலை. எங்களுக்கு எவ்வளவோ வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஒரு இலவச வீடு கட்டி கொடுக்கல, என்ன நன்மை இருக்குது? வரி பிடிக்காங்க பஞ்சாயத்துலேருந்து. எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 1200 300 வரி பிடிக்காங்க. இந்த வரி பிடிக்காங்கள ஒழிஞ்சு அதுக்கு உண்டான பதில் சொல்லலை. 30 நாள் சம்பளம் நாங்கள் வாங்கினா தான் அவங்க வரி பிடிக்கணும். எங்களுக்கு நாங்கள் அன்னன்னைக்கு தினக்கூலி மாதிரி தான் வேலை பார்ப்போம். இந்த மாஞ்சோலை பகுதியில் இருக்கிற மக்கள் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு முன்னோட்ட காட்சியாக பார்த்துருப்பீங்க. அதே போல் இந்த மாஞ்சோலை தோட்ட வரலாறு அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே எது போன்ற வரலாறுகளாக நடந்திருக்குது அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ இங்கே என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த மாஞ்சோலை தோட்டத்தினுடைக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு இல்லையா, அந்த வரலாறு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாஞ்சோலை தோட்டம் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய மன்னராக திகழ்ந்தவர் தான் மார்த்தாண்டவர்மர் அப்படின்னு சொல்லப்படுவார். இந்த மார்த்தாண்டவர்மருக்கும் அவருடைய இன்னொரு உறவினரான 8 வீட்டு பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சண்டை நடைபெறுகிறது. அந்த சண்டையில் மார்த்தாண்டவர்மர் தோல்வி அடைகிறார். 8 வீட்டு பிள்ளை ஜெயிச்சிடுறாங்க. இவர் தோல்வி அடைந்த பிறகு என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய தாயார் ராணி உமையம்மாவினுடைய உதவியோட காட்டுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டு தலைமறை ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் எப்படியாச்சு மீண்டும் 8 வீட்டு பிள்ளையை ஜெயிக்கணும், நம்ம நிலங்களை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இவருக்கு உதவி செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம்பட்டி ஜமீன்தார்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா இவர் காட்டுக்குள்ளே ஒளிந்திருக்கும் போது இன்னொரு பகுதியில், அதாவது காட்டுக்கு மறுபக்கம் இருக்கக்கூடிய பகுதி தான் கல்லிடைக்குறிச்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த கல்லிடைக்குறிச்சியில் இருந்தவர் தான் சிங்கம்பட்டி ஜமீன்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறார். 2 பேருக்குள்ளே ஒரு பரஸ்பர நட்பு உருவாகிறது. அவங்களுக்குள்ள உதவி செய்து சிங்கம்பட்டி ஜமீன்தாரும் மார்த்தாண்டவர்மரும் சேர்ந்து 8 வீட்டு பிள்ளையை தோற்கடிச்சிடுறாங்க. ஆனால் அது எதிர்பாராத விதமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கம்பட்டி ஜமீன்தாருடைய இளவரசரான நல்லிப்புலிக்குட்டி அப்படிங்கிறவர் மரணம் அடைஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் மரணமடைந்ததன் காரணமாக சிங்கம்பட்டி ஜமீன்தார் நமக்காக ஹெல்ப் பண்ணார், நம்ம அவருக்காக எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் சிங்கம்பட்டி ஜமீன்தாருக்காக இந்த மார்த்தாண்டவர்மர் மன்னர் இருக்கார் இல்லையா, அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த 74,000 ஏக்கர் நிலங்களை வாரி வழங்குறாரு. இவங்களும் பெற்றுக்கொள்கிறார்கள். அன்றிலிருந்து சிங்கம்பட்டி ஜமீன்தார் எஸ்டேட் அப்படின்னே வழங்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, பிற்காலகட்டங்களில் சிங்கம்பட்டி ஜமீன்தார் குடும்பத்துக்கு ஒரு பண நெருக்கடி ஏற்படுகிறது, ஒரு பொருளாதார சிக்கல் ஏற்படுகிறது. அந்த பொருளாதார சிக்கலை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட் BBTC அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்ட 8,000 ஏக்கர் நிலத்தை 99 ஆண்டுகள் குத்தகைக்கு கொடுத்துட்றாங்க. இதனை வாங்கி இந்த கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 5 இடங்களில் மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து, குதிரவெட்டி ஆகிய பகுதிகளில் 5 இடங்களில் தேயிலை தோட்டங்களை அமைக்கிறாங்க. தேயிலை தோட்டங்கள் அமைத்த பிறகு அந்த தேயிலை தோட்டங்களை வேலை செய்கிறதுக்காக
ஆட்களையும் வந்து கூட்டு வராங்க. அவங்களும் வந்து நிரந்தரமாக வேலை செய்யக்கூடிய அளவில் வந்து பணிகள் வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் வந்துச்சு இல்லையா, அதன் அடிப்படையில் தான் இந்த ஜமீன்தார் வசம் இருந்த ரயத்திவார நிலங்கள்லாம் வந்து அரசுடைமையாக்கப்பட்டுச்சு. அப்படி அரசுடைமையாக்கப்படும் போது இவர்களுக்கு கொடுத்த அந்த குத்தகை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் இவங்க அரசோட ஒரு ஒப்பந்தம் போட்டு அதை நீட்டிச்சுக்கிட்டாங்க. இன்னும் 100 வருஷத்துக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம்னு நீட்டிச்சுக்கிட்டாங்க. அந்த நீட்டிப்பின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வரைக்கும் 2028ஆம் ஆண்டு வரைக்கும் அவர்களுக்கான அந்த குத்தகை காலம் வந்து இருக்குது அப்படின்னு இன்னுமே வந்து பிபிடிசி நிறுவனம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு நடுவில் அந்த நிறுவனம் வந்து பல முயற்சிகள் மேற்கொண்டாங்க. 90கள் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் வந்து உருவாக்கப்படுகிறது. அதே போல் பல ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து அங்கே இருக்குது. அதாவது காப்பு காடுகள் சுற்றி அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பகுதிக்கு போனீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு நீங்கள் மேலே ஏறி நீங்கள் போவீங்க. ஆனால் சில இடங்களில் மட்டும்தான் தேயிலை தோட்டம் அப்படிங்கிறது இருக்கும். தேயிலை தோட்டத்தை தவிர்த்து சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலை காடுகள் தான். அவ்வளவு உயரமான காடுகள், மலைகள், மூலிகை மரங்கள் இப்படின்னு வந்து சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டம் இருக்கிற இடத்த தவிர்த்து மிச்ச எல்லா இடங்கள்லையுமே வந்து இயற்கை எழில்மிகுந்த வந்து காட்சிகள் தான் இருக்கும். இந்த தேயிலை தோட்டம் கூட வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தேயிலை மரம் இருக்கு இல்லையா, அது வந்து மரம் ஆக்சுவலி நீங்கள் வெட்டாமல் விட்டிங்கன்னா அது அப்படியே மரமாக மாறிடும், இன்னும் பெருசாக மாறிடும். அதனால தான் தேயிலை தோட்டத்தை இலைகளை விட்டு வெட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எனவே இதை தவிர்த்த மற்ற இடங்கள் எல்லாமே வந்து காடுகளாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த 1000 ஏக்கரை தவிர்த்து மிச்ச எல்லா இடங்களுமே வந்து காடுகளாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அவை மிக முக்கியமாக சூழலியல் சார்ந்த ஒரு முக்கியமான இடத்த வந்து உருவாக்குது. மழை மற்றும் மண் சார்ந்த சூழலியல் சார்ந்த வனவிலங்குகளுக்கு, பறவைகளுக்கு, பூச்சிகளுக்கு அப்படின்னு ஒரு மிக முக்கியமான இடமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சூழலியல் ஆய்வாளர்கள். இந்த நேரத்தில் இந்த புலிகள் காப்பகம் அமைச்சதை எதிர்த்து, அதுக்கப்புறமா மற்ற ரிசர்வ் ஃபாரஸ்ட்லாம் அமைக்கிறதை எதிர்த்து இந்த இடத்த வந்து நாங்களே எடுத்துக்கிறோம், நாங்கள் இவ்வளோ நாளாக இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்களுக்கு வந்து வழக்கு தொடுத்து போகிறாங்க பிபிடிசி நிறுவனம். அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசின் சார்பாக இல்லை இது வந்து அரசினோட நிலம், இதை நாங்கள் யாருக்கும் கொடுக்க முடியாது, உங்களுக்கு காலக்கெடு முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து மேல்முறையீடுக்கு உச்சநீதிமன்றம் போகிறாங்க. உச்சநீதிமன்றம் 2018ஆம் ஆண்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த லேண்ட் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான நிலம். இங்கே தமிழ்நாடு அரசு சொல்வதை போல காப்பு காடுகளை அமைக்க வேண்டும். அதற்கு பிபிடிசி நிறுவனமும் வந்து ஒத்துழைப்பு நல்க வேண்டும். 2008ஆம் ஆண்டுக்கு உள்ளாக நீங்கள் வந்து இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசுக்கிட்ட ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து முடித்து வைக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே வந்துருச்சு அப்படிங்கிறது காரணமாக இப்போ பிபிடிசி நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கேருந்து நம்ம இப்போ கிளம்பி ஆகணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளில் இறங்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி அவங்க பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து மக்களை அங்கேருந்து அப்புறப்படுத்தி ஆகணும். அதாவது அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு இதை தவிர வேறு வேலை தெரியாது, வேறு வாழ்வாதாரம் கிடையாது, வேறு பொருளாதார வசதியும் கிடையாது. அப்போது அவங்களுக்கு கம்பெனிக்கு வேறு வழி கிடையாது, கம்பெனியும் மக்களை கைவிட்டாகணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் காப்பு காடுகளாக மாற்றி தான் ஆக்கணும் அப்படின்னா அரசுக்கும் வேறு வழி கிடையாது. அதே காப்பு காடுகளாக மாற்றணும்னா ஒட்டுமொத்தமாக தேயிலை தோட்டங்களை அழித்து ஒழித்து பிறகு மீண்டும் மரங்களை நட்டு அது இன்னும் காடாக மாற்றுறதுக்கான வேலைகளை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே காடுகளாக இருந்ததை அழித்து ஒழித்து தான் அங்கே வந்து தேயிலை தோட்டங்களை வந்து அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு. எனவே இப்போ மீண்டும் காப்பு காடுகளை அமைச்சா மட்டும்தான் அது நீரோட்டத்துக்கோ மழை பொழிவுக்கோ சூழலியல் விவகாரங்களுக்கோ ரொம்ப ஏதுவாக அமையணும்னு சொல்கிறாங்க. எனக்கு 62 வருஷமாக அங்கே இருக்கேன், இங்கே தான் பிறந்து வளர்ந்தது. எங்களுக்கு வீடு எதுவும் கிடையாது, எங்கேயுமே இடமும் கிடையாது. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே இங்கே தான் இருக்குது. நான் பிறந்ததே இங்கே தான், 3 தலைமுறை இங்கே தான் இருக்கும். எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே இங்கே தான் வேலை பார்ப்போம். ஐயா, என் பேர் ராமசாமி. நான் எஸ்டேட்டில் வந்து 18 வருஷமாக வேலை பார்க்கேன். நாங்கள் பாரம்பரியமாக உள்ளது வந்து இங்கே தான் வேலை பார்த்துருக்கோம். இப்போ குடும்பம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. அப்போ எங்களுக்கு வந்து விஆர்எஸ் கொடுக்கணும்னு இருக்காங்க, கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. கொடுக்கணும்னு சொல்லிட்டு 5 வருஷமாக சொல்லிட்டு இந்த மக்களை வந்து மன உளைச்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன அமௌண்ட்டு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. எதுனாலும் சரி கொடுக்கணும்னு சொல்லணும், கொடுக்கணும், இல்லைன்னா நிப்பாட்டம் வேலையை கொடுக்கணும். இப்போ எங்களுக்கு வந்து இப்போ கம்பெனி வந்து 3 லட்சம் தரப்பட்டுருக்கு, எங்களுக்கு 5 லட்சம் கட்டணும். 450 சம்பளத்தை என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? ரேஷன் அரிசி வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், வேலை கிடையாது. வேலையை சீக்கிரம் அந்த பணம் பத்துமா? 1 கிலோ அரிசி 60 ரூபா 70 ரூபா சொல்கிறாங்க. ரேஷன் அரிசி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம்.
நான் அதிகமாக பணம் கொடுத்தா நல்லது. எங்களுக்கு இந்த 99 வருஷம் அரசுல இருந்து நாங்கள் எந்த நன்மையும் அடையலை. எங்களுக்கு எவ்வளவோ வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஒரு இலவச வீடு கட்டி கொடுக்கல என்ன நன்மை இருக்குது? அரசு பார்த்து செய்யணும். பணம் தான் ஓகே, வீடெல்லாம் நீங்கள் கட்டித்தர டைம் ஆகும்ல, அதனால பண்ணோம்னா ஓகே தான். நான் அந்த ஸ்டேட்டுக்கு வந்து 30 வருஷம் ஆயிடுச்சு. நான் 32 வருஷம் வேலை பார்க்கேன். என்ன செய்யணும் எங்களுக்கே தெரியல, அதான் கேள்விக்குறியாக இருக்கும். உங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு ரிட்டையர்ட் ஆகுது, எங்களுக்கு ரிட்டையர்ட் ஆகுது. எனக்கு இன்னும் 10 வருஷம் இருக்குது. உங்களுக்கும் அந்த அமௌண்ட் 2.5 லட்சம் கொடுக்குறேன், எனக்கும் அதே கொடுக்குறேன். அது எப்படி பத்தும் சொல்லுங்கள்? இனி ஒன்று பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க 58 வயசு, அவங்களுக்கு அதே பணம் கொடுக்குறான். 2 வருஷம் தான் இருக்குது, பணம் பத்தா சரி சரி விதமாக கொடுக்கணும், அதான் நல்லது. 99 நான் வந்தேன். 99 24 வருஷம் 25 வருஷம் ஆகுது. இந்த எங்களோட மக்களுக்கு வந்து பயங்கர மன உளைச்சல் இருக்கிறாங்க. வெளியே சொல்ல முடிய மாட்டேங்க அவங்களால. வெளியே சொன்னால் கம்பெனி ஏதாவது பிரச்சனை பண்ணிடுமோ, இதை தருது கூட தரோம், அந்த மாதிரி ஒரு மாதிரி மன உளைச்சலை வெளியே சொல்ல முடிய மாட்டாங்க. கீழே போய் என்ன செய்ய போகிறோம், யார் செய்ய போகிறோம், அப்படியே ஒரு வேலை பார்க்க கூட திருப்தி இல்லாமல் சும்மா ஏதோ போகிறாங்க, இன்னைக்கு கிடச்சிருவாங்க நாளைக்கு கிடச்சிருவாங்க, ஒரு குழப்பத்திலே மக்களை வச்சுட்டாங்க. என்ன செய்ய, கீழே போய் ஒரு வீடு வாசல் சொந்த ஊர் கூட எதுவும் தெரியாமல் இருக்கிறாங்க. சொந்த ஊர் இருந்த தெரிஞ்சவங்க கூட இடம் கூட இல்லாமல் இருக்கிறாங்க. மக்களுடைய கோரிக்கை எங்களுக்கு இருப்பிடம் இல்லை. எங்களுக்கு கிட்டத்தட்ட கவர்மெண்ட் 4 சிஎம் பட்டா கொடுத்துருக்காங்க. 4 கலைஞர்கள் ஜெயலலிதாவிலேருந்து எடப்பாடியிலேருந்து ஸ்டாலின் வரையே பட்டா கொடுத்துருக்காங்க. அந்த பட்டாவுக்கு இதுவரை நாங்கள் இடத்த பார்த்ததே கிடையாது. இந்த மாஞ்சல குரூப் 5 எஸ்டேட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பட்டா இருக்குது. காட்டினா தானே சரி, பட்டா கொடுத்தோடு சரி, இடத்த நாங்கள் காட்டினே கிடையாது. எந்த அரசும் இதுவரை எங்களுக்கு இடத்த காட்டினதே கிடையாது. அந்த இடத்த போனால் திரும்பி அந்த இடம் இல்லைங்கிறாங்க. இதுவரை தான் இருக்குது. 4 முதலமைச்சர் எங்களுக்கு பட்டா கொடுத்த பட்டா இருக்குது. பணம் கொடுத்தா ஒத்துக்கிடுவோம். அவங்க கொடுக்குற பணம் எங்களுக்கு 1 சென்ட் இடம் வாங்குறதுக்கு தான் இருக்குது. சரியாக கொடுக்கணும், இடம் வாங்குறதுக்கு தான் இருக்குது. அப்புறம் வீடு நாங்கள் எங்கே போய் கட்டி எந்த இடத்துல போய் இருக்க, அதுக்கு முடிவு இல்லாமல் தான் நாங்கள் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கோங்க. மனநிலை கஷ்டமாக தான் இருக்குது. இந்த இவ்வளோ நாங்கள் குளிர்க்குள்ளே இருந்து பழகிட்டோம், வெயிலுக்குள்ளே போய் பழக்கம்ல. பூவுலக நம்பர் அமைப்பிலிருந்து வெற்றி செல்வன்ட்டு ஒரு பேட்டி எடுத்திருந்தோம். அவர் சொன்ன கருத்தையும் நீங்க இப்ப பார்க்கலாம். சோ இது நீதிமன்றத்திற்கு முன்பாக சென்று வழக்காடி அதற்கு பின்பா வந்திருக்கக்கூடிய ஒரு முடிவு. சோ அத்தகைய வகையில இந்த நிலம் என்பது அது ஏற்கனவே ஒரு காடா இருந்த ஒரு பகுதி தான். அந்த காட்டுல தான் ஒரு எஸ்டேட் அமைக்கப்பட்டிருந்தது. இப்ப திருப்பியுமே அது தமிழக அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கப்படுகிறது. அது வனத்துறையிடம் ஒப்படைக்கப்படும். சோ இது மீண்டும் ஒரு காப்பு காடு, ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்டாக அதனுடைய குணாதிசயங்களோடு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு வனத்துறையிடம் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில தான் அது நாம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இதுக்கு தேவைகள் இது எல்லாத்தையுமே தாண்டி இதற்கு பின்னாடி கூட லீகல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அதற்கு பின்பாக தான் இந்த நிலம் என்பது இன்று அரசிடம் வந்திருக்கிறது. ஸோ அரசு அந்த இடத்தை ஒரு காப்பு காடாக பாதுகாப்பது அப்படிங்கிறது இன்றைய கால சூழலுக்கு நிச்சயமாக தேவையான ஒன்று அப்படின்னு நம்ம ஏற்கனவே அங்க தேயிலை தோட்டம் இருந்துகிட்டு இருக்கு. 5 எஸ்டேட்டுகளையும் தேயிலை தோட்டத்தை தான் பிபிடிசி நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மக்களுக்கும் அதான் வாழ்வாதாரமா இருக்கு. அந்த தேயிலை தோட்டத்தை முழுவதுமா அழிச்சிட்டு இப்போ மீண்டும் ஒரு காப்பு காடை உருவாக்கி விட முடியுமா? அப்படி உருவாக்காமல் போனால் என்ன மாதிரியான விளைவுகளை சூழலியல் ரீதியாக சந்திக்க வேண்டிய வரும்னு நினைக்கிறீங்க? எந்த ஒரு காடாக இருக்கட்டும், அது இயற்கையாக அது உருவாகுவதுதான். இயற்கையாக உருவாகக்கூடிய ஒரு காடு மனிதன் செயற்கையாக உண்டாக்க முடியும் அப்படிங்கிறது அதனுடைய தன்மையோட நிச்சயமாக உருவாக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனா நாம பெருசா செய்ய வேண்டாம். அந்த பகுதியை அதனுடைய இயல்பாக நிலைக்கு நாம் எந்த தொந்தரவும் செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா அது தன்னை போல ஒரு காடாக பரிணமித்து விடும். ஸோ அது ஒரு ரெவல்யூஷனரி ப்ராசஸ் தான். ஒரு எக்கோசிஸ்டம் தன்னைத்தானே மறுசுழற்சி செய்து கொண்டு அதற்கேற்ற வடிவமைத்துக் கொள்ளும். ஸோ அது இயற்கையாக அந்த பகுதி ஒரு வனம் பகுதியாக அது தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும். அதனால நாம் அது எதுவும் செய்யணும் அப்படிங்கிறதால நாம என்ன பண்ணணும்னா நாம் அது எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே சரி, அது நிச்சயமா ஒரு வனப்பகுதியாக மாறிடும். ஸோ அதுக்கு ரொம்ப மெனக்கெட்டணும் அப்படிங்கிற அவசியம். ஏன்னா அது இயற்கையாகவே ஒரு காடாக இருந்த ஒரு பகுதி தான். அந்த இடத்துல மனித செயல்பாடுகள் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது மீண்டும் ஒரு காடாக மாறிடும். ஓகே, இப்போ அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளா உருமாறி இருக்கு. பல அரசியல் கட்சியோட தலைவர்களும் அவர்களுக்கு ஆதரவாக குரல்களை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. சட்டங்கள் அடிப்படையில அல்லது வனச்சட்டங்கள் அடிப்படையில அங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஆதரவான சூழல் அப்படிங்கிறது உருவாக வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா அது உருவாக்கப்படணும் அப்படிங்கறதா சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கு. ஏனென்றால் இப்ப ரைட் டு ஃபாரஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிறது அது என்னதான் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்டாகவே இருந்தாலும் அந்த பகுதிக்குள்ளாக பழங்குடி மக்களும் காடு சார்ந்து விவசாயம் 3 தலைமுறைக்கு மேலாக மேற்கொண்டிருக்கக்கூடிய மக்களுமே வாழ்வதற்கான உரிமை இருக்கு அப்படிங்கறது நம்மளுடைய சட்டம். சோ இப்ப இந்த ரைட் டு ஃபாரஸ்ட் ஆக்ட் வன பகுதிகளுக்குள்ளாக பழங்குடிகள் வாழ்வதற்கான அந்த உரிமை இருக்கு இல்லைங்களா, அதன் அடிப்படையில் அந்த பகுதியில மக்கள் வாழ்வதற்கான உரிமை இருக்கலாம். சோ அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்விடத்தை அமைத்துக் கொடுப்பதும் அவர்களுக்கு மாற்று வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டியதும் அரசனுடைய நிச்சயமான ஒரு கடமைதான். எந்த அளவுக்கு நம்ம வனம் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற அதே நேரத்துல
அந்த பகுதி மக்களுடைய வாழ்விடம், அவர்களுடைய வாழ்வாதாரம் நிச்சயமா பாதுகாக்கப்படும். அந்த பகுதி சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் அங்கேதான் வாழ விரும்புறாங்க, அவங்களுடைய வாழ்விடம் அங்கதான் இருக்கு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பகுதியில நிச்சயமா பட்டா வந்து தாராளமா கொடுக்கலாம். அதுக்கான சட்ட வாய்ப்புகள் இருக்கு. 3 தலைமுறையாக இருக்கக்கூடிய மக்கள் அங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கான அந்த வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டியதும் அரசுடைய கடமை. அதே போல அவர்களுக்காக அங்கேயே வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியதும் அரசுடைய கடமை. அத்தகைய முன்னெடுப்பு நிச்சயமாக செய்ய வேண்டும். அதற்காக சில கட்சிகள் இப்போது முன்னெடுப்பு நடத்தி சென்று விடுகிறார்கள். அது நிச்சயமாக வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அதை அரசு நிச்சயமா கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. ஓகே, இங்க வந்து இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை உருவாக்குவதன் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன மாதிரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரியான சூழல் மாற்றங்கள் வந்து உருவாகும், நன்மைகள் உருவாகும் நினைக்கிறீங்க? நாம இப்ப எதிர்கொண்டு இருக்கக்கூடிய நிறைய இயற்கை சீற்றங்களுடைய பாதிப்பு வந்துட்டு அதை மட்டுப்படுத்துவது அல்லது பாதிப்பை குறைப்பதற்கு இந்த மாதிரி வனத்தினுடைய பரப்பளவு அதிகப்படுத்தினுடைய தேவை இருக்கு. சோ ஐடியலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்றாங்க, ஒரு நிலப்பரப்புல 33% அப்படிங்கிறது காடா இருக்க வேண்டும்ங்கிறாங்க. இப்ப இந்திய நிலப்பரப்பில் நமக்கு வந்து 33% காடு இருக்கணும். முன்னாடி 33-40% காடு இருந்த ஒரு பகுதி ஒட்டுமொத்த இந்தியாவில். இன்னைக்கு அது 27% தான் இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 24% தான் காடுகளாக இருக்கு நம்மளுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் வனத்தினுடைய பகுதி. அப்ப மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நமக்கு வனம் சார்ந்தக்கூடிய பகுதி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்ப இந்த பகுதியை பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வனம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இருப்பது, காடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனா மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் வந்து படிச்சிருப்போம். இந்த அணிநில காடுன்னு சொல்லுவாங்க, சோலா ஃபாரஸ்ட் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 7 லேயர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்கக்கூடிய காடுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பிரத்யேகமா நம்ம வனப்பகுதியில மட்டும்தான் இருக்கு. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அந்த யூனிக்கான இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய தனித்துவ பண்போடு இருக்கக்கூடிய அந்த வனத்தை பாதுகாப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும், நம்ம 5 மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கான நீர் ஆதாரம் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை தான். நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்தா நீர் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னைக்கு நமக்கு காவேரியில இருந்து அதிகப்படியான தண்ணி கிடைக்கல அப்படின்னா கூர்கு பகுதியில அதிகமான மரங்கள் வெட்டப்படுவதும் அங்க வந்துட்டு காஃபி எஸ்டேட் அண்ட் அதர் எஸ்டேட் உருவாகுவதும் அந்த பகுதியில காவேரிக்கான மழைநீர் சேகரிக்கிற இடங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. மழை வரத்து அந்த பகுதியில ரொம்ப குறைஞ்சு, கூர்கு சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில மழை வரத்து ரொம்ப அதிகமாக குறைந்திருக்கிறது. அதான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அப்போ வனம் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி பகுதியினுடைய ஒரு அங்கம். அந்த அங்கத்தின் மூலமாக தான் நமக்கு தேவையான ஜீவநதிகள் எல்லாமே உருவாகி வருகிறது. அது வந்து காவேரியாக இருந்தாலும் சரி, தாமிரபரணியாக இருந்தாலும் சரி, தென்னகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நதிகளுமே வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில தான் வருது. அப்ப மேற்கு தொடர்ச்சி மலை அதனோட இயல்பு நிலையில் இருந்தால்தான் நமக்கான நீர் ஆதாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனோட இயல்பு நிலை அப்படிங்கிறது என்னன்னா இந்த காடுகள் தான், அந்த சோலா ஃபாரஸ்ட் அணிநில காடுகள் இருக்கணும். அது அந்த காடுகள் அந்த பரப்பளவு அப்படிங்கிறது இருக்கணும். அங்க இருக்க கிராஸ். அப்ப அதை பாதுகாப்பதற்காக தான் என்ன பண்ணாங்கன்னா ஒன்றிய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மாதிரி கமிட்டி ஃபார்ம் பண்ணுச்சு. அது யாரும் எதுக்கல. 2வது கஸ்தூரிரங்கன் கமிட்டி பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அதுக்கான ஆலோசனை கொடுத்தாங்க, ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இன்னைக்கு நாம வந்து ஊட்டியில வந்துட்டு எல்லாருக்கும் பாஸ் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்காங்க. ஏன்னா அங்க அதிகப்படியான கூட்டம், அதிகப்படியான வெப்பம் உண்டாகிட்டு இருக்கு. அப்போ ஒரு மலையினுடைய கேரிங் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கறது இன்னைக்கு ஸ்டடி பண்ணணும்னு சொல்றாங்க. இமயமலையினுடைய கேரிங் கெப்பாசிட்டி என்னன்னு இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் ஸ்டடி பண்றாங்க. இமயமலை இன்னைக்கு சில பகுதியில் ரொம்ப மோசமா ஃப்ரெஜலா இருக்கு, ஜோசிமத்து உள்ள அமைங்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு நிலப்பகுதி அதனுடைய தன்மையோடு இருக்கின்ற போதுதான் அது நமக்கு அரணாக இருந்து நம்மளை பாதுகாக்கும். சோ அந்த வகையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை அதிகப்படுத்துவதும் அங்கு காடுகள் சார்ந்த அந்த பரப்பளவை அதிகப்படுத்துவது என்பது அந்த பகுதியினுடைய பாதுகாப்புக்கும் அதனுடைய ஈகோ சிஸ்டத்துக்குமே வந்து அதனுடைய சூழல் அமைப்புக்குமே நிச்சயமான ஒரு முக்கியத்துவமான பகுதியாக மாறும். அதன் மூலமாக நமக்கு மிகுந்த பயன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் நிச்சயமா. இப்போ தொடர் வெற்றி சொல்றதை நீங்க வந்து கேட்டிருப்பீங்க. அவர் சொல்லக்கூடிய கருத்து வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது, சூழலுக்கும் பாதிப்பு வரக்கூடாது, அப்படியான ஒரு முடிவை வந்து அரசு எடுக்கணும்னு சொல்றாரு. இதையே தான் பலரும் வந்து முன்வைக்கிறாங்க. இப்போது சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிபிஐ கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு நெல்லை முபாரக் அவர்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்தியிருந்தார் அந்த பகுதியில். இப்போது ரீசெண்டாக நீங்கள் வேணால் ஃபோட்டோஸ் கூட பாருங்கள். அந்த போராட்டம் அப்படிங்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது, அவர்களுடைய எந்த விதமான பொருளாதார சிக்கல்களுக்கும் அவர் உள்ளாகாமல் அவர்களை இந்த அரசு பாதுகாக்கணும். எனவே அரசே இந்த எஸ்டேட்டை ஏற்று நடத்திட வழிவகை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்கிறாரு. இது தொடர்பாக முதல்ல ஒரு அறிக்கையும் வெளியிட்டு மிக முக்கியமான பத்திரிகைகளை பேட்டியும் வந்து கொடுத்துருந்தாரு.
அவரை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஒரு நீண்ட அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் அந்த பகுதியினுடைய வரலாறு, இந்த பகுதிக்கு ஏன் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏக்கரில் மட்டும் நீங்கள் சூழ்நிலைகளை பாதுகாத்து நீங்கள் வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பின்னுக்கு தள்ளணுன்ற அவசியம் கிடையாது. எனவே இந்த இடத்துல இருக்கிற இந்த எஸ்டேட்டை நீங்கள் ஏற்று நடத்தி அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட செய்யாத அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்களும் இது தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேயிலை தோட்ட விவகாரத்தில் மாஞ்சோலை போன்ற பல 5 இடங்கள்ல இருக்கு. குதிரைவெட்டியில் வந்து இருந்துச்சோ அதை இப்போ வந்து நீக்கிட்டாங்க. ஸோ மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்தை அரசு ஏற்று நடத்தி அங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 குடும்பங்கள் இருக்காங்க. மிஞ்சி போனால் அதிகமாக 2500 பேர் 3000 பேர் இருப்பாங்க. ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க, பெரிய ஓட்டிங் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இங்கே வந்து முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் டிடிவி தினகரன் வந்து பார்த்திங்கன்னா அரசு ஏற்று நடத்தணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்படியாக எதிர்க்கட்சி முகாமில் இருக்கக்கூடிய பலரும் தங்களுடைய அழுத்தங்களை வந்து முன்வைத்த வண்ணமே இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திருச்சி சிவா அவர்கள் இந்த கோதையாறு பகுதிக்கு, ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோதையாருக்கு அடுத்து தான் ஊத்து போகும். கோதையாறு வந்து மேல் கோதையாறு கீழ் கோதையாறுன்னு 2 இருக்குது. கோதையாறு பகுதிக்கு வந்து பார்வையிட சென்றிருந்த திரு திருச்சி சிவா அவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் பேசியிருக்கிறாரு. மக்களும் அவர்கிட்ட பேசியிருக்காங்க. எனவே இதுக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும்னு மக்கள் அவங்க வந்து நம்பிக்கை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த தகவல் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து பார்க்கலாம், திருச்சி சிவா போயிருந்த ஃபோட்டோ. ஸோ இப்படியாக மக்களுடைய சார்பாக நின்று சொல்லக்கூடியவர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கிறது. சார், நாங்கள் வந்து எஸ்டேட்டை விட்டு போகிறதா யாருக்குமே எண்ணம் கிடையாது. யாருக்குமே எஸ்டேட்டை விட்டு போகணும் இன்னும் 100 வருஷம் இருந்தால் நாங்கள் இருப்போம். எங்களுக்கு வந்து எஸ்டேட்டில் உள்ள சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. ஒரு இயற்கையான சமத்துவப்புறம் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது எஸ்டேட்டு கிடைங்களா. அதனால் எஸ்டேட்டில் வந்து நாங்களாக போகணும்னு யாருமே சொன்னது கிடையாது. அப்படியாட்டு இந்த கொடுக்குற பைசா வச்சு கீழே போக முடியாது. அது அந்த அரசு தான் கூட கொஞ்சம் அதை வந்து இதை என்ன தீர்மானம் பண்ணி மக்கள் வாழ்வாதாரத்துக்கு உண்டு பண்ணணும். காலி பண்ணுறாங்க, கம்பெனியே லீஸ் விடுறாங்க. இல்லை கவர்மெண்ட்டாகவே எடுத்து நடத்தணும். அப்படின்னா தான் லீஸுக்கு எடுத்தாலும் அது வந்து இனிமேல் செட்டாக அது கரெக்டாக அது மாதிரி தெரில. எல்லா மக்களுக்கும் ஒரு 5-5 லட்சம் வாங்கி கொடுங்க. அது கம்பெனி தரப்பில், அது பிறகு கவர்மெண்ட் தரப்பில் எங்களுக்கு 5 லட்சம் வேணும். அப்போ தான் நாங்கள் இந்த வாழ்வாதாரத்தை விட்டு போக முடியும். இன்றைக்கி நாளைக்கு அனுப்புனாங்கன்னா, கம்பெனி அனுப்புனாங்கன்னா எனக்கு ரேஷன் வாங்க முடியாது. நான் ஹோட்டல் மாஸ்டர், நான் ஒரு கடையில் போய் வேலை செஞ்சுருவேன். பாய்க்குள்ள மக்கள் என்ன செய்வாங்க, ஒருத்தருக்கு வேலை தெரியாது. பிள்ளைகள் இருக்காங்கல்ல, எந்த இடமே கிடையாது, பிளாட்ஃபார்மில் தான் படுக்கணும். அந்த நிலைமைக்கு இருக்கும். ஒரு நபருக்கு 10 லட்சம் வேணும். வீடு இல்லை எங்களுக்கு. கவர்மெண்ட்டு வீடு ஏதாவது பார்த்து செய்யணும். 4 தலைமுறையாக நாங்கள் உழைச்சி கொடுத்துருக்கோம். 10 லட்சம் ஒரு நபருக்கு வேணும். 4 தலைமுறையாக பிபிடிசிக்கு நாங்கள் உழைச்சி கொடுத்துருக்கோம். லேபரை வச்சு பிபிடிசிக்கு நஷ்டமே கிடையாது. நாங்கள் மாடு மாதிரி வேலை பார்த்துருக்கோம். அதனால் ஒரு நபருக்கு 10 லட்சம் வேணும். 98 வந்து 53 ரூபா சம்பளம். 98 ஸ்ட்ரைக்குக்கு அப்புறம் தான் 150 ரூபாய் சம்பளமே ஆச்சு. 50 வருஷமாக 50 ரூபா சம்பளம் வாங்கியிருந்தோம். இதில் 70 வருஷமாக 50 ரூபா தான் சம்பளம் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த டாக்டர் ஸ்ட்ரைக்கு வந்ததுக்கப்புறம் தான் 150 ரூபாய் சம்பளமாக ஆச்சு. 53 ரூபாயிலேருந்து 150 ரூபா ஆச்சு. இந்த சம்பளத்தை வச்சு தான் நாங்களும் பிள்ளைங்களை ஹாஸ்டலில் படிக்க வச்சு, இதிலேருந்து நாங்கள் வந்து வீடு வாசல் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. இந்த சம்பளத்தை வச்சு எங்களுடைய வாழ்வாரம் தான் ஓட்ட முடியுமே தவிர, இப்போ நாங்கள் நல்ல வேலை பார்த்தா 8000 ரூபா சம்பளம் கிடைக்கும். இந்த 8000 ரூபாயில் நாங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் 2000 ரூபா ஆயிரும். அன்றைக்கி ஒரு நாள் வேலை போயிடும். அப்போ அந்த வேலையில் 450 ரூபா சம்பளம் போச்சு. அப்புறம் 2000 ரூபா, இது ஒரு 2450 ரூபா எங்களுக்கு அதில் அந்த மாதத்தில் அடியாயிரும். எஸ்டேட்டில் அத்தனை பிள்ளைங்களும் ஹாஸ்டலில் தான் ஹாஸ்டலில் படிக்க செலவு பாருங்கள். ரேஷன் கார்டு இப்போ இங்கே போக சொல்லிட்டா எங்கே போய் நாங்கள் ரேஷன் வாங்குவோம், எங்கே போய் மாற்றுவோம்? வாடகை வீட்டுக்குனா கூட நாங்கள் இன்றைக்கி போய் இருக்கிறதுக்கு உண்டான வழி இல்லை. பல பிஎஃப் வந்ததெல்லாம் வந்து இவங்க ஆளுநர்கள் இருக்காங்கண்ணா. இப்போ பிள்ளைகள் இப்போ கீழே படிக்கிற கல்யாணம் முடிச்சு கொடுக்குறதுலாம் வந்து பிஎஃப்லாம் மேக்ஸிமம் 170-80% ஆட்கள் பிஎஃப் பணம்லாம் எடுத்துட்டாங்க. வரி பிடிக்காங்க பஞ்சாயத்துலேருந்து எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 1200 300 வரி பிடிக்காங்க. இந்த வரி பிடிக்காங்கள ஒழிஞ்சு அதுக்கு உண்டான பதில் சொல்லலை. 30 நாள் சம்பளம் நாங்கள் வாங்கினா தான் அவங்க வரி பிடிக்கணும். எங்களுக்கு வந்து நாங்கள் அன்னன்னைக்கு தினக்கூலி மாதிரி தான் வேலை பார்ப்போம். ஆனால் வரி பிடிக்காங்க, அதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்காங்க. விஆர்எஸ் கொடுக்குறாங்க. விஆர்எஸ் நம்ம தான் விருப்பப்பட்டு தானே வாங்குது. நாங்கள் விஆர்எஸ் நம்ம சேர்ந்த மாதிரி அவங்க பேசி ஒவ்வொரு ஆட்களாக கூட்டு பேசி ஒரு 10 பேராக கூட்டம் ப்ராப்பராக கூட்டம் நடத்தாமல் ஒவ்வொரு 10 ஒவ்வொரு டிவிஷனில் ஒவ்வொரு அதை 10 பேராக சாதமான கூட்டு நடத்தி ஒரு 20 கூட்டத்துக்கு மேலே நடத்திட்டாங்க. ஒரு பேப்பர் அதுமா வாய்மொழியாக இந்த வயசுலேருந்து இவ்வளவு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க.
அதிகபட்சம் 3 லட்ச ரூபா தான். 1 லட்சம் 10,000 வாங்குற நிர்வாகிகள் இருக்கு, அந்த தொழிலாளர் இருக்கிறாங்க. 10,000 வாங்குற தொழிலாளர் இருக்கிறாங்க, 10,000 வாங்குற தொழிலாளர் இருக்கிறாங்க. அப்புறம் 40 வயசு அந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜ் வரையே பிடிக்கிறாங்க. வந்து வாய் சொல்லு தான் இருக்க தவிர எங்களுக்கு பேப்பராக ரெக்கார்டாக வந்து அவங்க சொன்னதும் கிடையாது. அது ஆசை வார்த்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நோட்டீஸ் கொடுத்தாங்க, நாளைக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க, ஒரு நோட்டீஸ் ஒட்டுனது கிடையாது. அப்போ நாங்கள் எந்த வகையில் நம்ப இங்கே புலி வருதுன்னா புலி பார்க்கவே நாங்கள் பார்க்கவே செல்லல. இதுதான் விஷயம். அதனால் எங்களுக்கு வந்து நாங்களாக போகிறதுக்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது. எங்களுக்கு ஒரு இருப்பிடத்தை அரசு ஏற்படுத்தி கொடுத்துன்னா நாங்கள் போகிறதுக்கு அடுத்த முயற்சிகள் ஏற்பாடு பண்ணலாம். அதுக்கு இருப்பிடம் இல்லாமல் யாரும் இங்கேருந்து காலி பண்ண மாட்டாங்க. அரசு எடுத்து நடத்தினா எங்களுக்கு நல்லது தான். எங்களுக்கு இங்கே வந்து எல்லாமே நல்லா குளிங்காக இருக்குது. எங்களுக்கு அரசு எடுத்து நடத்தினா நல்லது. அரசு எடுத்து நடத்தினா அந்த லீஸுக்கெல்லாம் சொல்லக்கூடாது. எங்களை வந்து பரம்பரையாக எங்களை வச்சுக்கணும். அரசு எடுத்து நடத்தினீங்கன்னா இங்கே பரம்பரையாக எங்களை வச்சுக்கணும். ஆமாம் ஆமாம், எங்கள் பிள்ளைலாம் பாரம்பரியமாக வச்சுக்கணும். அரசு அது எங்கள் நடத்த ஓகே இல்லை, பணம் கொடுத்தா எங்களுக்கு போதும். அப்படின்னா நாங்கள் வேலை பார்ப்போம். ஓகே. அப்படின்னா நாங்கள் வேலை பார்ப்போம். இப்போ எங்கள் பிள்ளைகளுக்கும் வேலை இல்லாமல் அங்கங்கே தான் சின்னதுலேருந்தே ஹாஸ்டலில் தான் சேர்த்து பிள்ளைகள் படித்து அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே நான் கலெக்டர்கிட்ட பேசியாச்சு, தாட்சிட்ட பேசி எல்லாத்தையும் பேசியாச்சு. செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க. அவங்க மாறி போயிடுறாங்க. இதான் நடந்துக்கிட்டு இருக்குது. எங்களுக்கு இருப்பிடம் கொடுத்து ஒரு இப்போ மாஞ்சோலிலேருந்து கூத்து வரைய ஒரு 500 குடும்பம் இருக்குது. இந்த 500 குடும்பத்துக்கும் ஒரு இருப்பிடம் கொடுத்து, ஒட்டுக்கா ஒரு இருப்பிடம் கொடுத்து, ஒரு பசுமை வீடு கட்டி கொடுத்து, ஒரு மாஞ்சோலை குடியிருப்புன்னு ஒரு பேர் வச்சா நாங்கள் கீழே காலி பண்ணதுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். அது வீடு இல்லை, இடம் இல்லைன்னு நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் மனு கொடுத்துருக்கோம், தாலுகா ஆஃபீஸ்லேயும் மனு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த அரசுமே எங்கள் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. வராங்க போகிறாங்க, எந்த பதிலும் அவங்க முடிவு சொல்ல மாட்டேங்காங்க. அதனால் அவங்க தான் ஏதாவது எங்களுக்கு முடிவு சொல்லணும். என்ன செய்யணும் முடிவு இல்லாமல் இருக்கும் சார். எல்லாமே நாங்கள் போர்டில் சார் படிக்க வைக்கணும். எங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தில் இந்த சம்பளம் இப்போ தான் இந்த சம்பளம். கலெக்டர் பார்க்கும்போது கிருஷ்ணசாமி அவங்களாம் பேசுனாங்க. பேசி அங்கே பார்க்கும்போது அவங்க கலெக்டர் சைடு எந்த முடிவும் எடுக்கலை. நாங்கள் டிஸ்கஷனில் இருக்கிறோங்கிறாங்க. எந்த முடிவு. ஆனால் எங்கள் கம்பெனிக்காரங்க நாங்கள் முடிவு எடுத்துட்டோம், இதான் அமௌண்ட்டு அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து ஒரு பயம் வச்சு உண்டு பண்ணிட்டாங்க. மாஞ்சோலையில் வந்து ஹைஸ்கூலே இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் ஹைஸ்கூலாக நின்று போச்சு. இங்கே படிக்க வைக்க பிள்ளைங்கள்லாம் வந்து கீழே தான் போய் படிக்க வச்சுக்கிறாங்க. இப்போ எல்லா பிள்ளைங்களும் கீழே தான் போய் படிக்குது. இங்கே நல்லா அந்த இதுக்கு மட்டும் தான் லீவ் டைம் தான் வந்துட்டு போகிற மாதிரி பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஸ்கூலில் இப்போதைக்கு பெருசாக அதெல்லாம் கிடையாது. முந்தி இருந்துச்சு ஆஸ்பத்திரி, பெரிய ஆஸ்பத்திரி முதற்கொண்டு எல்லாமே இருந்துச்சு. இப்போ அந்த எதுவுமே இப்போதைக்கு ஆஸ்பத்திரி அதெல்லாம் பெருசாலாம் இல்லை. ஹைஸ்கூலே மாஞ்சோல பெரிய ஸ்கூலே இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் முடிஞ்சுது. அதில் எல்லாமே இப்படி லீஸ் முடியுதுன்னுட்டு எல்லாமே அப்படியே ஒவ்வொரு காடாக ஒதுக்குதாங்கல்ல. இந்த காலில் வேலை கிடையாது, காடாக ஒதுக்கு. அதேமாதிரி ஸ்கூல் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஒதுக்கிட்டாங்க, லீஸ் இல்லைன்னு ஒன்று. பயிற்சி கொடுத்தாங்க. மாடு இருந்தது, 500 மாடு இருந்தது. இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது தான் கிருஷ்ணசாமி உள்ளே வந்தது, புதிய தமிழக கிருஷ்ணசாமி உள்ளே வந்தது. வைக்கக்கூடாதுன்னு சொல்ல போய் வெள்ளைக்காரன் இப்படி கொடுத்துருந்தான், இந்த மக்கள் நல்லபடியாக இருக்கட்டும் பயிர் வச்சேன். இப்போ எனக்கெல்லாம் விவரம் செய்தியாக பாருங்கள், எண்ணெய் உப்பு இதுதான் எண்ணெய் உப்பு அரிசி, இது மட்டும் நாங்கள் விலை கொடுத்து வாங்கலை. எல்லாங்க விளைஞ்சது. கோஸெல்லாம் பார்த்து என்ன ஊட்டி கோஸுங்க அப்படி விளைஞ்சது. 98 மக்களை இவன் நசிச்சு எடுத்தான், அவனுக்கு அழிஞ்சிட்டு காடு போயிட்டு. எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்லுவேன் சார். முதல்வருக்கு எங்களுக்கு இருப்பிடம் தான் சார் இப்போ வேணும். உங்களுக்கு வேறு ஒன்று சொத்து சோமெல்லாம் கேட்கல. எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். இப்போ இருக்க மொத்தமாக ஒரே இடத்துல கொடுத்து ஒரு மாஞ்சோலை குடியிருப்புன்னு ஒரு பேர் வச்சா இந்த எஸ்ஐடி ஞாபகத்தமாக நாங்கள் 5 தலைமுறை ஒரு அழியாமல் ஒரு நேம் இருக்கும். அவ்வளோ இதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். வேறு நாங்கள் பணம் காசுகளை எதிர்பார்க்கல. எங்களுக்கு இருப்பிடம் வேணும். கருத்து என்னென்னா எங்களுக்கு கவர்மெண்ட் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், அவ்வளோதான். எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. கவர்மெண்ட் ஏதாவது நீங்கள் ரெடி பண்ணினா எங்களுக்கு நல்லாயிருக்கும். வீடு கிடையாது, எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. 30 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏடிஎம்கே தான் இந்த தொகுதி வந்து ஏடிஎம்கே அம்பாசந்தரம் தொகுதி. யாருமே வரல, இது வரைக்கும் வரல. எங்களுக்கு கிட்டத்தட்ட எங்கள் கையில் 1000 பட்டா இருக்குது. அந்த 1000 பட்டாக்கு இடத்த கொடுக்க சொல்லுங்கள். இல்லை அந்த 1000 பட்டா க்ளோஸ் பண்ணி இப்போ இருக்க மக்களுக்கு மட்டும் கொடுக்க சொல்லுங்கள். இப்போ எங்களுக்கு கீழே போய் இவங்களுக்கு என்ன வேலையும் தெரியாது. இவங்க ஏஜ் பாராயிட்டு இப்போ கீழே வேலை எங்களுக்கு வேலை தெரியாது. இந்த வெயிலே எங்களால் தாங்க முடியாது. மழையை வந்து நாங்கள் 24 மணி நேரம் மழையில் வேலை பார்ப்போம், ஒரு இம்மி கூட ஒதுங்க மாட்டோம். ஆனால் வெயிலை பார்த்தா எங்களுக்கு பிடிக்காது. இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா விகடனில் வந்து ரொம்ப நீண்ட நாளாக ஒரு நீண்ட நெடிய தொடரை எழுதி கொண்டிருந்தவர் தான் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திரு ராபர்ட் சந்திரகுமார் அவர்கள். அவருடைய கருத்தையும் நாம் வந்து கேட்டு பெற்றிருந்தோம். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணும். ஏன் அவருடைய கருத்து முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பகுதியிலேயே வளர்ந்தவர், பிறந்தவர், வாழ்ந்தவர், தற்போது மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக திகழ்பவர். அவருடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அரசு காப்பு காடுகளாக இதை மாற்றப்பட வேண்டும், இதற்காக தான் நாங்கள் இதை எடுக்க போறோம் அப்படின்னு இவ்வளவு முனைப்பு காட்டுகிறார்கள் என்றால், சூழலியல் ஆர்வத்தை தாண்டி இதில் வேறு ஏதேனும் ஒரு ஆதாயம் இருக்குன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? நான் அரசியல்வாதி இல்ல,
புரியுது புரியுது. பட் ஆனா நான் அடிப்படையில தேயிலை தோட்டத்துல பிறந்த எல்லாருமே இயற்கை ஆர்வலர்களுங்க. நான் வக்கீல், அதனால இயற்கை ஆர்வலர், சட்டம் பேசுறேன், சுற்றுச்சூழல் சட்டம் பேசுறேன், அதனால அப்படிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பச்சை மரத்தை நாங்க வெட்டினது இல்லைங்க. நாங்க மரம் வெட்டியிருக்கோம். மரம் வெட்டி மரத்துல தான் தீ எரிச்சிருக்கோம். விறகு வந்து எங்களுக்கு தான். ஆனா பச்சை மரம் கொண்டு வந்தா எங்களுக்கு காய வைக்க முடியாது. அங்க அடிக்கிற குளிருக்கு காய வைக்க முடியாது, காய வச்சு கொண்டு வர முடியாது. எந்த அளவுக்குன்னா நாங்க வந்து மண்ணெண்ணெயை ஊத்தி தீ வைக்கலாம், இது அடுப்பு பத்த வைக்கணும் அப்படின்னா. ஆனா மண்ணெண்ணெய் ஊத்துனா மண்ணெண்ணெய் செலவு, காசு இருக்காது. அப்ப பேப்பர்ல வச்சு தீ வச்சு தேயிலை மாறுன்னு சொல்லுவோம். தேயிலையை வெட்டி வெட்டி ஆண்டுக்கு 3 ஆண்டுக்கு ஒரு முறை வெட்டுவாங்க. அதை கவாத்துன்னு சொல்லுவோம். அது காஞ்ச இறகு சின்ன சின்னதா இருக்கும், சுள்ளி இருக்கும். அந்த சுள்ளியை வச்சு ரொம்ப எளிதில் தீ வச்சிடலாம். அப்பவும் அந்த குளிருக்கு பிடிக்காது. அதனால என்ன செய்வோம்னா, எங்க 6 வீடு 8 வீடு இருக்கக்கூடிய அந்த லைன்ல ஏதாவது ஒரு வீட்டுல தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்படியாவது வீட்டுல ஆள் இருக்கும். ஏன்னா எந்த நேரமும் வெண்ணி கால் ஊத்தாம வெளியில போக முடியாது, வெண்ணி ஊத்தாம உள்ள வர முடியாது, அப்படி இருக்கும் குளிர். அப்போ அந்த வீட்டுல போய் தேங்காய் சிரட்டையில போய் நாங்க தீ கங்கு வாங்கிட்டு வருவோம். இந்த கங்கு வாங்கிட்டு வந்து அப்படி வைப்போம். அப்படி நேரத்துல கூட நாங்க காஞ்ச மரம் தான் எடுத்து ஆகணும், அப்படிதான் பண்ணி ஆகணும். இப்போ கீழே வந்து கடந்த ஆண்டு அறிவிச்சாங்க. என்ன அறிவிச்சாங்க? கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு 2022 இறுதியில மணிமுத்தாறு அணைக்கட்டு பகுதியில பல்லுயிர் பூங்கா, பயோடைவர்சிட்டி பார்க் அமையும் அப்படின்னு மாநில அரசு அறிவிக்குது. மணிமுத்தாறு அணைக்கட்டு திடீர்னு பார்த்தா இடம் பார்க்கறதுக்கு போறாங்க. மாஞ்சோலைக்கு மேல எஸ்டேட்டுடைய உச்சியில் இருக்கக்கூடிய காக்காட்சி மைதானத்துல போய் இடம் பார்க்கறாங்க. அரசாங்கம் அறிவிச்சது மணிமுத்தாறுல. பயோடைவர்சிட்டி பார்க் எங்க வரப்போகுதுன்னு பிளான் பண்ணி திட்டமிட்டாங்கன்னா காக்காட்சியில போய் உச்சியில அரசாணை எல்லாம் வந்துருச்சு. அந்த இடத்துல போய் பார்த்து பத்திரிகையில எல்லாம் செய்தி வந்துச்சு, தேடி பாருங்க. இப்ப இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து பார்வையிட போனாங்க. ஆனா பிற்பாடு அந்த அவ்வளவு தொலைவுக்கு போறதுக்கான பாதையில இருக்கக்கூடிய சிக்கல் சம்பந்தமா அதை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு அறிவிக்கப்பட்டுச்சு. எங்களை அங்க இருக்கக்கூடிய தொழிலாளியை வெளியேற்ற சொல்றது சுற்றுச்சூழலை காக்கணும்னு சொல்லிட்டு, ஏற்கனவே மலையே காட்டிருச்சு, குளிரே காட்டிருச்சு, இன்னைக்கு வரைக்கும் அங்க எந்த சுற்றுச்சூழல் சீர்கேடும் இல்லைன்னு சொல்லிட்டு. இப்ப மரம் இருக்கு அங்க, ஆண்டு கணக்கான வயசு 100 ஆண்டுக்கும் மிகுந்தையான மரங்கள் அங்க நிறைய இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் தான் இங்க தண்ணி, அது இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. எங்களை வெளியேற்றின பிறகு அங்க என்ன நடக்குன்னு கண்காணிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதுக்கு சாதாரணமா சொல்றதுதான், ஊரறிய அறிவிச்சது மணிமுத்தாறு தரையில இருக்கக்கூடிய மணிமுத்தாறு அணைக்கட்டுல நாங்க வந்து பல்லுயிர் பூங்கா உருவாக்குறோம்னு சொல்லிட்டு காக்காட்சியில போய் உச்சியில போய் பாக்குறீங்களே அரசாங்கம். அதுக்கு மேல நான் எதிர்கட்சியாகவோ இல்ல ஒரு அப்படி ஒரு விமர்சகமாக அப்படி சொல்லல. நான் அந்த ஊர், எனக்கு எந்த ஊர் வேணுங்க, எங்களுக்கு எங்க வேலை இருக்குங்க. நாங்க திடீர்னு போய் ஆக்கிரமிப்பாளர் அல்ல, நாங்க என்க்ரோச்சர் இல்ல. கரெக்ட். அரசுக்கு என்ன அப்ப கோரிக்கை தான் வைக்க விரும்புறீங்க மக்கள் சார்பாக? வேற வழியே இல்ல. ஒன்றுதான் என்ன கோரிக்கை? ஒன்னே ஒண்ணுதான், எங்க மக்கள் அப்படியே கூலியாவே இருக்கணுங்கிறதெல்லாம் என் விருப்பம். எங்க அந்த கூலியில அந்த அந்த இன்னைக்கு அதாவது அவ்வளவு அருமையிலையும் அவ்வளவு சிக்கல்லையும் நாங்க உழைச்சி வாழ விரும்புறோம், உழைச்சி வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எங்க பிள்ளைகளை நாங்கள் கரையேற்றுற வரைக்கும் எங்களுக்கு வேணும் அந்த வேலை. எங்களை அங்க வைக்காம எங்களை கீழே கொண்டு வந்தீங்க. இப்ப கல்லிடக்குறிச்சிங்கிறீங்க, அம்பாசமுத்திரம், விகேபுரம்ல, திருநெல்வேலி ஏதாவது ஒன்று சொன்னாலும் எங்களுக்கு அது ஒட்டாது. அரசாங்கம் அந்த கம்பெனி என்ன சொல்றது, ரொம்ப கேஷுவலா வால்பாறை பகுதியில எனக்கே தேயிலை தோட்டம் இருக்கு, நீங்க அங்க போய்க்கோங்க அப்படின்னு. தேயிலை தோட்டத்துல என்ன இருக்குன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்தாலும் 50 வயது வேலைக்கு பார்த்தாலும் 60 வயதுல வேலை பார்த்தாலும் ஒரே கூலி தான். பணி உயர்வு பதவி உயர்வுலாம் எதுவும் கிடையாது. இப்போ ஒரு வேலை நிமித்தமா ஒரு நபர், இப்ப நான் மதுரைக்கு படிக்க வந்தேங்க. எங்க ஊர்ல திருநெல்வேலியில சட்டக்கல்லூரி இல்ல. நான் வரும்போது 98ல 25 ஆண்டுக்கு முன்னாடி இல்ல. நான் ஒத்தைக்கு படிக்க வரேன். ஓகே. நான் படிக்க வந்து பிற்பாடு சட்டக்கல்லூரி முடிக்கிறேன், 5 ஆண்டு ஆகுது. முடிக்கும் போது 2004ல உயர்நீதிமன்றம் வருது. இங்க இருக்கும், மெல்ல என் தங்கையை கூட்டு வரோம், எங்க அக்காவை கூட்டிட்டு வரேன், அப்புறம் எங்க அம்மா அப்பாவை கூட்டு வரேன், தம்பியை கூட்டு வரேன். இப்ப மதுரை எங்க ஊரா மாறுது. ஒரு இடப்பெயர்வுங்கிறது ஒரு கல்வி சார்ந்தோ ஒரு வேலை சார்ந்தோ ஒண்ணா தான் இருக்க முடியும். மொத்தமா தூக்கி ஒரு செடியை வந்து வேரோட புடுங்கி இன்னொரு ஊர்ல போய் நீ வாழ, அங்கேயும் குளிர்தான் அப்படி சொல்ல முடியாது. வேரோட புடுங்கி நீ சென்னையில போய் வாழு, நீ திருப்பூர்ல போய் வாழு, இல்ல அதுவும் மழை தானே, அப்படி இருக்க முடியாது. அப்படி எப்படி இருக்க முடியாது? இல்ல அதாவது சாத்தியம் இல்லைன்னு சொல்றேன். நீங்க சொல்றது சரிதான், நீங்க சொல்றது நான் உள்வாங்கிக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன். ஆனா இதுல வந்து இந்த நிறுவனத்திற்கான அந்த முக்கியத்துவம்ங்கிறது கம்மிதான். அவங்களுக்கு வந்து வேற வழியே கிடையாது. பிபிடிசியை ஒண்ணுமே குறை சொல்ல முடியாது, அரசை தான் நீ கேள்வி கேட்டாகணும்ன்றாங்க.
இதுல உங்க நிலைப்பாடு என்ன? இது சரிதான் நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, அதாவது இப்போ எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டுட்டே என்னால இருக்க முடியாது. யாரையாவது எனக்கு தோழமைக்கு சேர்த்துக்கிட்டு அவன் அவர் எதிர்க்கட்சோ அல்லது லெட்டர் பேடு கட்சோ ஒரு பிரச்சனை, பொது பிரச்சனைன்னு வரும்போது அரசைக்கு போய் நான் சும்மா போய் வெற்று கையோட பார்க்கறதுக்கு எங்கெங்கெல்லாம் கோரிக்கை வைக்க முடியுமோ, எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு சாத்தியம் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் ஆதரவு வருதோ எல்லாத்தையும் வாங்க தான் முடியும். இங்கே பார்க்கும்போது எனக்கு கம்பெனியும் எதுக்கணும் அல்லது அரசும் எதுக்கணும் அல்ல எங்க நோக்கம். கம்பெனிய மக்கள், எங்க மக்கள் அவ்வளவுதான், கம்பெனிகிட்ட ஒன்றும் கேட்க முடியாதுங்கிறாங்க. இன்னைக்கு யதார்த்தமா காலையில நான் கூகுள்ல சர்ச் பண்றேன், நிறுவனங்கள் பத்தி ஒரு சர்ச் பண்ணா, ஒரு தேடல் பண்ணா, ஒரு 50 ஆண்டுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு, 60 ஆண்டுக்கு முன்னாடி, 40 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு நிறுவனம் என்பது 75 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியா இருக்குமா. அதற்கு பிறகு அது கோலோச்சுறது, அதுக்கு பிறகும் அதே நிறுவனம் தொடர்ந்து இயங்குவது சாத்தியம் இல்லாதது, ரொம்ப சிரமம். அது 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 பெரும்பாலான நிறுவனங்கள் நலிவடைந்துருங்கிறாங்க. இந்த 75 ஆண்டு குறைஞ்சு 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 இப்ப 15 ஆண்டா இருக்கு. ஒரு நிறுவனத்தினுடைய ஆயுட்காலம் 15 ஆண்டு. இந்த 15 ஆண்டு காலம் தாண்டிடுச்சுன்னா, ஏன்னா ஒரு காலத்துல எஸ்டிடி பூத் இருந்துச்சு, பூத் ஊருக்கு பூத் இருந்து. இன்னைக்கு எப்படி ஒரு எஸ்டிடி பூத்துங்கிற வேலையே இல்லை. நம்ம பிள்ளைகளுக்கு எஸ்டிடினா என்னன்னு தெரியுமான்னு தெரியல. நான் +91ன்னு எல்லா எண்ணையும் பதிவேன். என் ஜூனியர் கேட்கிறாரு, 25 வயது ஆகுதவருக்கு, எதுக்கு சார் எல்லாத்தையும் +91ன்னு போடுறீங்க, நேர நம்பரை மட்டும் போட்டான்னு. இந்த தலைமுறைக்கு தெரியல, பக்கத்து ஊர் கேரளாக்கு போனா, பெங்களூருக்கு போனா 0 போடணும், டெல்லிக்கு போனா 0 போடணும், +91 போட்டுட்டா அது இந்தியாவுக்கான கோடு, எப்ப வேணாலும் பண்ணிக்கலாங்கிறது. இப்படி ஒரு பேஜர்னு ஒன்று இருந்துச்சு, டிஸ்க்னு ஒன்று இருந்துச்சு, ஃப்ளாப்பின்னு ஒன்று இருந்துச்சு, சிடின்னு இருந்துச்சு. ஸோ இங்க இந்த உலகமயமாக்கல் சூழல்ல இது தொழில் மாறிக்கிட்டே இருக்கு. எது அடுத்து நிற்கும் அப்படிங்கிறது இருக்கு. இதை கணிச்சு நின்னா அந்த நிறுவனம் நிற்கும். அது 75 ஆண்டா இருந்தது, இப்ப 15 ஆண்டா இருக்குது. இப்போ 100 ஆண்டுகளாக இந்தியாவில் தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய நிறுவனங்கள்னு பார்த்தா 10 நிறுவனங்கள்ங்க. கூகுள்ல இருக்கு, தேடி பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. முதல் நிறுவனம் பாம்பே டையிங், 3வது நிறுவனம் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன். எது? எங்க எஸ்டேட்டை வச்சிருக்கக்கூடிய நிறுவனம். எது? 75 ஆண்டுகள் தாண்டி நிலைச்சு நின்று 10 நிறுவனங்கள்ல ஒரு நிறுவனம், 10 நிறுவனத்துல ஒரு நிறுவனம் இல்ல, 2 நிறுவனம், 1 3 பிபிடிசி. இந்த பாம்பே டையிங் அப்படின்னு சொல்லக்கூடிய துணி எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த துணிக்கடையை நடத்துறது இந்த பிபிடிசி தான். பாம்பே டையிங் நாம சாப்பிடக்கூடிய, பெரும்பாலும் சாப்பிடக்கூடிய 100 வகை இருக்குன்னா அதுல 90 வகை இருக்கக்கூடியது பிரிட்டானியா தான். அந்த பிரிட்டானியா கம்பெனியுடைய ஓனர், பாம்பே டையிங் துணியினுடைய ஓனர், கோ ஏர்னு சொல்லக்கூடிய விமானத்தினுடைய ஓனர். இந்த IPL கிரிக்கெட் விளையாட்டு நடக்கு இல்லையா, இதுல பாத்தீங்கன்னா அணிகள், ஒவ்வொரு அணிகளும் அந்த பஞ்சாப் கிங்ஸ் 11 அப்படின்னு சொல்லக்கூடிய அணியினுடைய ஓனர், இதெல்லாம் பிபிடிசி. இந்த நிறுவனம் நம்பர் 1ல இருக்கு. 3வது நேரடியா பிபிடிசியே இருக்கு. அதுல தேயிலை உற்பத்தியும் இருக்கு. ஆனா இந்த தேயிலை உற்பத்தி பண்ணி நிறுவனம் உலகம் முழுக்க இன்னைக்கு தண்ணீருக்கு அடுத்தபடியா குடிக்கக்கூடிய ஒரு பானம் தேநீர். ஆய்வு சொல்லுது, தண்ணீருக்கு அடுத்தபடியாக அதிகப்படியாக அருந்தக்கூடிய ஒரே பானம். அதுக்கு அடிச்சுக்க ஆளே இல்லை. காஃபி எல்லாம் ரொம்ப பின்னாடி இருக்கு. அப்ப உலகம் முழுக்க தேவை இருக்கக்கூடிய, உலகம் முழுக்க அன்றாடம் நிறைய பேருக்கு உணவு தான் தேநீரே. தேநீர் தான் உணவு. நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், நம்ம நட்பு வட்டாரத்துல பார்த்திருப்போம். 4 டீ வாங்கி கொடுத்தா அவன் கூடவே இருப்பான் அப்படிம்பாங்க. இருக்காங்க வக்கீல்ல என் கூட படிச்ச நண்பர்களுக்கு வெற்றிவேல் ஒருத்தர் இருக்காரு, டீ வாங்கி கொடுத்தா போதும், இப்பவும் இருக்காரு, தூத்துக்குடியில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, நல்லா பிராக்டிஸ் பண்றாரு. அவன் டீ போதும் பாரு, அவருக்கு இது. ஆனா உலகம் முழுக்க தேவை இருக்கக்கூடிய ஒரு தேநீர் இங்க எப்படிங்க நட்டத்துல போக முடியும்? ஆய்வு சொல்லுது 10 நிறுவனம் தான் 75 ஆண்டா தாக்கு பிடிச்சு நின்று இருக்கு. அதுல 1வது 3வது பிபிடிசி தானே இருக்குங்க. எப்படி நஷ்டமாகும்? ஆனா நஷ்ட கணக்கை காட்டி போறதுனால இந்த கேள்வி கேட்கிறோம். நஷ்டம் இல்லை, நான் நடத்த விரும்பலன்னா அவரை கேள்வி கேட்க முடியாது. அவர் விருப்பம் அது. ஒரு தனியார் என் விருப்பம், ஒரு கம்பெனியை நடத்துறேன், என் விருப்பம் என் கம்பெனியை மூடிட்டு போறேங்கிறது அவர் விருப்பம். அவர் அப்படி சொல்லிட்டு என் விருப்பம் சார்ந்ததுன்னு போனா இந்த கேள்வி வராது. ஆனா நஷ்டம் அடைஞ்சு போகுதுன்னு சொல்றாரு. அவர் 2 விதத்துல இது பண்றாரு. எங்க பண்றாங்க அந்த கம்பெனியில? என் பார்வையில
அரசுக்கு இன்னைக்கு நிலைமைக்கு பத்திரிகையில வந்த செய்தியின் அடிப்படையில அவர்கள் அந்த குத்தகை காலம் 1929 பிப்ரவரி மாசத்துல இருந்து குத்தகை ஆரம்பிக்கு இல்லையா, ஆண்டுக்கு அவங்களுடைய குத்தகை வந்து 14,654 ரூபாய். சரி, ஆண்டுக்கு 16,654 ரூபாய் தான் ஆண்டு குத்தகை. இந்த மொத்த ஏற்க இருக்கும். இத 2018 பிரச்சனை பண்ணி வனத்துறை என்ன போட்டாங்கன்னா, புதிய வரி எல்லாம் போட்டு அதுக்கு 12 விழுக்காடு வட்டி எல்லாம் போட்டு 220 கோடி ஏதோ ஒரு கணக்கு காட்டினாங்க. அதனால அவ்வளவு தரணும். இனி 2018 சொல்லும் போது இனி 10 ஆண்டு இருக்கு, இந்த 10 ஆண்டுக்கு கட்ட வேண்டிய தொகை எவ்வளவுன்னு சொல்லி மொத்தம் போட்டா 710 கோடி ரூபாய் சொன்னாங்க. 12 விழுக்காடு வட்டியோட போட்டு 710 கோடி ரூபாய் இந்த நிறுவனம் அரசுக்கு கொடுக்கணும் குத்தகைக்கு தொகையாக அப்படின்னு அறிவிச்சாங்க. எஸ்டேட்டுக்கு இந்த கம்பெனிக்கு இன்னும் 4 ஆண்டு இருக்கு, குத்தகை காலம் 4 ஆண்டு. இந்த 4 ஆண்டுல பாத்தீங்கன்னா இப்போ மக்களை இப்ப கடந்த மாசம் வரைக்கும் நான் போற அன்னைக்கு வரைக்கும் இதுல என்ன சொன்னாங்கன்னா, மேல அந்த 18ஆம் தேதி மே 18ஆம் தேதி ஒட்டுவோம் நோட்டீஸ், 45 நாளுக்குள்ள எல்லாரும் காலி பண்ணிடணும், அதிகபட்சம் தொகை 3 லட்சம், குறைந்தபட்ச தொகை 1.45, அது வயது அடிப்படையிலன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்ன காரணம்னு தெரியல, எனக்கு ஒரே 10 நாள் தாண்டிருச்சு, இன்னும் ஒட்டல. அது ஒருவேளை உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து அதை பொதுவில் பதிவு செய்து வேற தளத்திலிருந்து அரசியல் கட்சிகளும் ஊடகமும் சமூக ஊடகமும் தொடர்ந்து தலையீடு செய்ததனுடைய அச்சுறுத்தலா தான் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஆனா நிறுவனம் அங்க எங்க என்னவா யோசிக்குது, என்னவா யோசிக்கும் அப்படின்னு நான் வக்கீலா பாக்குறேன். அப்படின்னா தொழிலாளி மகையனா பாக்குறேன். அப்படின்னா 4 ஆண்டுன்னு இருக்கு, இப்பவே மக்களை காலி பண்ண சொல்லிட்டோம்னா மிச்சம் இருக்கிற 4 ஆண்டுக்கும் வரி கட்ட வேண்டாம். அதுல ஒரு ஆண்டினுடைய வரியை மட்டுமே இப்ப இருக்கிற மக்கள் மொத்தம் 700 தொழிலாளி, 700 ரேஷன் கடை இருக்கு, 2150 பேர் இருக்காங்க, 1500 தொழிலாளிக்கு அதிகபட்சம் மொத்தமே அவங்க சொல்றதுல குறைச்சி 1.25, அதிகபட்சம் 3 லட்சம், 5 லட்சம் வச்சா கூட அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி ஒரு ஆண்டுக்கு செலுத்த வேண்டிய வரிக்குள்ளே கம்மியா தான் வரும். மிச்சம் இருக்கிற 3 ஆண்டு வரி மிச்சம் அரசுக்கு கட்ட வேண்டிய வரியில இங்கேயும் காலி பண்ணி கொடுத்துடலாம். வனத்துறை அதே நேரத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குது, அதீதமான நெருக்கடி கொடுக்குது. நீ இருக்கிற கட்டடத்தெல்லாம் உடைச்சிட்டு போ, எதுவுமே கட்டடம் இருக்கக்கூடாது, மக்களை காலி பண்ணிடணும், இடத்தையும் உடைச்சு கொடுத்துடணும். வனத்துறைக்கு அதீதமா இருக்கு. எந்த காரணம், ஏன் இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு இது ஆனா அது கண்டிப்பா சுற்றுச்சூழல் காரணம்னா இல்ல, ஏன்னா பயோடைவர்சிட்டி பார்க் அங்கதான் கொண்டு வர போறதா அறிவிக்கிறீங்க. சுற்றுச்சூழலுக்கு கேடுன்னா தமிழ்நாட்டுல இத்தனை இப்போ மழை அளவு எடுங்க, இப்ப 100 ஆண்டுக்கு முன்னாடி இவ்வளவு மழை பெஞ்சது, இங்க தேயிலை தோட்டம் இருக்கிறதுனால 100 ஆண்டு கழித்து இவ்வளவு மழை குறைஞ்சிருக்கு. இங்க இவ்வளவு தண்ணியில மாசுபாடு இருந்துச்சு, இப்ப இவ்வளவு மாசுபாடு கூடி இருக்கு, எடுங்களேன் பார்ப்போம். அப்படி ஏதாவது ஒரு அறிக்கை வந்திருக்கான்னு பாருங்களேன். என் ஊதியம் 5 ஆண்டுக்கு முன்னாடி நான் வளர்ந்திருக்கேனா இல்லையா பொருளாதார ரீதியா அப்படின்னு பார்க்கும்போது, என் ஊதியம் 5 ஆண்டுக்கு முன்னாடி என்ன, இப்ப என்ன, என் 5 ஆண்டுக்கு முன்னாடி செலவு என்ன, இப்ப என்ன. இது ஒரு சாதாரணமா பார்க்கக்கூடிய ஒரு ஆய்வு. ஒரு பள்ளிக்கூடம் வளர்ந்திருக்கா, இவ்வளவு மாணவர்கள் கூடி வந்திருக்காங்க, இவ்வளவு கட்டடங்கள் நாங்க கட்டி, இது ஒரு சாதாரண ஒப்பீடு. இதுவரைக்கும் மாஞ்சோலை குறித்து அரசு தரப்புலையோ அல்லது வனத்துறை சார்ந்தோ அதீதமா ஈடுபாடு காட்டக்கூடிய வனத்துறை சார்பிலையோ ஏதாவது ஒரு அறிக்கை இப்படி ஒப்பீடோட வந்திருக்கா? நாங்க தனியார்ட்ட புடுங்குறோம், நீ அந்த இப்ப நான் ஏன் கம்பெனி கிட்ட போய் நிக்கலன்னா, நாங்க ஏன் நிக்கலன்னா, அவன் இல்லைங்க எனக்கு நஷ்டம் இல்லைலாம் சொல்லலைங்க, எனக்கு விருப்பம் இல்லைங்கன்னு சொல்றான்னா நான் கழுத்து பிடிக்க முடியாது யாரையும். சோ கம்பெனி அந்த கம்பெனியே நடத்தியாகணும்னு நான் கேட்க முடியாது. பட் அரசு அப்படி இல்லை, இது மக்கள் நல அரசு. ஒரு மக்கள் நல அரசு, மக்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக எனக்கு தேர்தல் கோரிக்கை, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் வேலை கொடுப்போம்னு சொல்றீங்க, இருக்கிற வேலையை பறிச்சுட்டு எங்களை என்ன ஆக்குறீங்க, திருப்பியும் நாடோடியாக நாங்க வேற போக்கிடம் இல்லாம இங்க இருக்கோங்க. 12 ஆண்டுகள் 12,000 மக்கள் இருந்த ஊர், இன்னைக்கு போன முடிஞ்சவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் புடதைய பிடிச்சு தள்ளுனாதான் நாங்க போவோன்ட்டு நிக்கிறாங்க. ஏன்? வீம்புக்கு இல்ல, வீம்புக்கு இல்ல, நீ தள்ளுனாதான் நான் போவேன்னு வீம்புக்கு வேற இடம் இல்ல. எங்க போவோம், எங்க போயிருவோம், எங்க போய் உட்காருவோன்னு தெரியாதுங்க. எத்தனை நாள் நாம் பேருந்து இரவு 2 மணிக்கு பேருந்து திருநெல்வேலியில இருந்து இருக்கும், எத்தனை நாள் அந்த சாயங்கால வேலையை கழிக்கிறதுக்கு ஒரு நண்பர் வீடு இல்லாம ஒரு உறவினர் வீடு இல்லாம பேருந்து நிறுத்தத்திலேயே உட்கார்ந்து இருக்குங்க இரவு வரைக்கும். 2-3 முறை அப்படி உட்கார்ந்து தூங்கி பேருந்தை விட்ட நேரமும் இருந்திருக்கு.
அதுக்கப்புறம் காலைல 7 மணிக்கு தான் அடுத்த பேருந்து. ஒரு இரவை, ஒரு மாலை வேலையை நான் கழிப்பதற்கு எனக்கு வீடு இல்லை. அந்த நேரத்தை செலவழிக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை, ஒரு நண்பர் வீடு இல்லை. தூங்கி இருக்கேன். நான் தூங்கி இருக்கேன். பேருந்து நிலையத்திலே உட்காந்து தூங்கி முடிச்சு பார்க்கும்போது அப்பதான் பஸ் போயிருக்கும். அடுத்த பேருந்து எனக்கு 2 மணி எங்க இருக்கு, 7 மணி எங்க இருக்கு. ஏற்கனவே நான் அந்த 2 மணி பேருந்துக்கு எப்ப இருந்து உட்காந்துருப்பேன், 10 மணில இருந்து உட்காந்துருப்பேன். அப்படி தொழிலாளிக்கு யோசிச்சு பாருங்க, அந்த இரவுல போய் எங்க தங்குவாங்க, அந்த இரவை எங்க கடத்துவாங்க? ஒரு பேருந்து கடைசி பேருந்தை விட்டாச்சு, மறுநாள் பேருந்து, அடுத்த பேருந்து, எப்படி போக முடியும்? அப்படி இருக்கிற சூழல்ல அங்க வேலை இருக்கு, நாங்க வேலை பார்க்க தயாரா இருக்கோம். அரசு என்ன செய்யலாம்? 1969 ஏற்கனவே மலையகத்துல இருந்து, இலங்கையில இருந்து வந்த மக்கள் இருக்காங்க. அவர்களுக்காக அப்போ இதே திமுக அரசு தான் இருந்துச்சு. கலைஞர் தலைமையில, டாக்டர் கலைஞர் அப்போ முதலமைச்சரா இருக்காரு. அவர் தலைமையில வந்து ஒரு தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம்னு உருவாக்குறாங்க. உருவாக்கி வால்பாறையிலையும், குன்னூர்லையும், ஊட்டியிலையும் தேயிலை தோட்ட கழகம் வந்து உருவாக்கி இன்னைக்கு தேயிலை வந்து அவங்களுக்கு அந்த மறுவாழ்வு கொடுத்து, அந்த மக்களுக்கே கொடுத்து, அந்த மக்களே பண்றாங்க. அங்கெல்லாம் எப்படின்னா 2 ஏக்கர் கொடுத்து அந்த மக்களே சிறு குறு முதலாளியா இருப்பாங்க, இருந்து அவங்க பண்ணுவாங்க. அதுல அரசு நடத்துறதுனால நிறைய சிக்கல் இருக்கிறதாக 2 ஆண்டுக்கு முன்னாடி நஷ்ட கணக்கெல்லாம் நிறைய பேசப்பட்டுச்சு. அது கையாளுறதுல இருக்கக்கூடிய சிக்கல், நடைமுறை சிக்கல். அரசு கிட்ட பெரும்பாலும் நஷ்ட கணக்கு நிறைய வரத்தான் செய்யுது. எல்லா துறையிலும் இருக்கு. இப்போ போக்குவரத்து துறையும் இருக்குதான் செய்யுது. பெரும்பாலான துறையிலும் நஷ்டம் இருக்குது. அதை எப்படி சரி செய்ய முடியும், அதை எப்படி சீர்படுத்த முடியும், அதை எப்படி மேம்படுத்த முடியும், அதை எப்படி லாப நோக்கோட மாற்ற முடியும், அப்படித்தான் ஒரு மக்கள் நல அரசு பார்க்கணும். கண்டிப்பா. இப்போ எங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு எங்க வழியில, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நான் சாலை மறியல் பண்றதுக்கே 3 மணி நேரம் பேருந்துல பயணம் பண்ணணும். என் குரல் வெளியில தெரியாது. இங்க இருக்கிற மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னாடி போய் எங்களுடைய கார்டெல்லாம் கொடுக்கணும்னா கூட எனக்கு முடியாது. நான் நடந்து வரணும்னா 10 மணி நேரம் நடக்கணும். போன மார்ச் மாசம் நான் போய் நடந்தேன். எங்க ஊர்ல இருந்து ஒரு வேண்டுதலுக்காக ஆண்டுதோறும் நடப்பாங்க. எனக்கு வேண்டுதல் எதுவும் இல்லை, ஆனா மக்களோட நடந்து வரணும், அந்த காட்டுக்குள்ள கூடி நடந்து அனுபவிக்கணுங்கிறதுக்காக போறேன். 10 மணி நேரம் ஆச்சு. காலையில 7:30 கிளம்புனா இரவு 7:30 தான் கீழே, 12 மணி நேரம். கீழே வரும்போது மணிமுத்தாரை தாண்டும் போது 7:30 மணி. நடந்து வந்தா அவ்வளவு தொலைவு. பேருந்துல வந்தா 3 மணி நேரம். அதை அனுபவிச்சிருப்பீங்க. பேருந்துல எப்படி வரோம், எப்படி அந்த என்ன அந்த சிக்கல் இருக்கு. நீங்க போகும்போது நல்ல வேலை கூட்டம் இருந்திருக்காது. கூட்டம் மட்டும் இருந்தா அந்த 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 திருவிழா காலங்கள்லயோ இல்ல பள்ளி விடுமுறை நாட்கள்லயோ அப்படி உட்காந்து போவோம். அவ்வளவு நெருக்கடியா இருக்கும். 42 பேர் இருக்கக்கூடிய ஒரு பேருந்துல 120 பேர் இருப்போம். மூச்சு விட இடம் இருக்காது. இப்போ நாங்க அங்க எல்லா கட்டமைப்பும் இருக்கு. பள்ளிக்கூடம் இருக்குது, மருத்துவமனை இருக்கு, குடியிருப்பு இருக்கு, தொழிலகம் இருக்குது, மத வழிபாட்டு தலங்கள் இருக்குது. எல்லாம் அங்க இருக்கும்போது இது ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குற மாதிரி, ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குற மாதிரி வாங்கி கொஞ்சம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பழுது பார்க்குறோம். பார்த்துட்டா அந்த வண்டியை வாங்கிக்கும். அத மாதிரி ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கு. அவங்க தனிப்பட்ட விருப்பம் அது. அவன் லாபம் இல்லைன்னு சொல்றதுனாலதான் கிரிட்டிக் பண்றோம். இல்லைன்னா அதையும் பண்ண முடியாது. அவன் சொல்ற காரணம் லாபம் இல்லைன்னு ஏன் சொல்றான்னா, அரசுக்கு வரி ஏய்ப்பு செய்வதற்காக, மக்களுக்கு குறைந்த இது கொடுக்கறதுக்காக. 100 ஆண்டாக ஒரு ஊரை அனுபவிச்சுட்டு ஒரு 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 மக்களை வந்து ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டு ஒரு நிறுவனம் இன்னைக்கு நிலைமைக்கு இந்தியாவில் டாப் 10ல 1, 3 இருக்கிறான். நஷ்டம் எங்கெங்க ஆயிருக்கு அந்த நிறுவனத்துக்கு. ஆனா அவங்ககிட்ட போய் சண்டை போட முடியாது, கேட்க முடியாது. பட் அரசு அப்படி இல்லை. கண்டிப்பா. அப்ப இருக்கிறத வாங்கி கொஞ்சம் செப் பண்ணிட்டுட்டா போதுமானது. கொஞ்சம் வாங்கி செப் பண்ணிட்டா அதுக்கு கண்டிப்பா ஒரு செலவு வரும். ஆனா கட்டமைப்பு போய் புதுசா உருவாக்க வேண்டாம், கூடுதல் இடங்களை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டாம், கூடுதல் இடம் எதையும் தொட வேணாம். ஏற்கனவே இருக்கிற தேயிலையும் இருக்கிற கட்டமைப்பையும் பழுது பார்த்தாலே அந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் உத்தரவாதப்படுத்தப்படும். முழுக்க பார்த்துருப்பீங்க அந்த பகுதியுடைய வரலாறு என்ன, அந்த மக்களினுடைய வரலாறு என்ன, இவர்கள் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து முன்வைக்கணும், அரசு வந்து கொடுக்கணும்னு நம்ம பார்க்குறோம். ஒன்று, சூழலியல் சார்ந்து முக்கியமான ஒரு பகுதி தான் அப்படிங்கிறத யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. அந்த பகுதியை முழுவதுமாக தேயிலை தோட்டங்களை அழித்து விட்டு மீண்டும் காப்பு காடுகளை உருவாக்கலாம். அப்படி உருவாக்கினீர்கள் என்றால் அந்த மக்களுக்கான பொருளாதார ஸ்திரத்தன்மையை இந்த அரசு உறுதி செய்ய வேண்டும். இது ஒரு வாய்ப்பு. இரண்டாவது, இல்லை டான்டின்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம்னே ஒன்று இருக்குது. அந்த தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் இதையும் எடுத்து நடத்தட்டும் அப்படின்னு சொல்கிறாரு முன்னாள் சபாநாயகர் திரு ஆவுடையப்பன். அவர் இந்த கருத்தை வலியுறுத்தி ஒரு பத்திரிகை செய்தியும் வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்படியாக டான்டி எடுத்து நடந்துச்சு அப்படின்னா அந்த மக்களுக்கு
அவர்களுக்கான ஊதியம், அவர்களுக்கான வாழ்வாதாரம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கும். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நீங்கள் அதை வந்து முற்று முழுவதுமாக தவிர்த்து கூட விடலாம். ஏன்னா காப்பு காடுகள் தட் மச் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா அதான் நீங்கள் பண்ணி ஆகணும். எனவே இந்த 2 வாய்ப்புகள் மட்டும்தான் நமக்கு தெரிந்து எல்லோரிடமும் பேசும்போது நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த பகுதியில் சூழலியல் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல் அல்லது அதை விடவும் கூடுதலாக இப்போது இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரமும் முக்கியம். எளிய மக்களுடைய அந்த குரல்கள் அரசுக்கு கேட்கப்பட வேண்டும், கேட்க வைக்கப்பட வேண்டும். அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்முடைய இந்த ஊடகத்தில் இந்த விரிவான ஒரு காணொலியை வந்து போட்டிருக்கிறோம். இதை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு சிறப்பு தலையங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.